தமிழ் சினிமாவில் பேரதிர்ச்சி. பழம்பெரும் பாடகி ஒட்டுமொத்த சோகத்தையும் ஏற்படுத்திவிட்டார். கிட்டத்தட்ட தமிழ் திரையுலகில் ஒட்டுமொத்த திரை பிரபலங்களும் அதிர்ச்சியாகியுள்ளனர். தமிழ் சினிமாவில் 80 காலகட்டத்தில் இருந்தே தமிழ் சினிமாவில் பின்னணி பாடகியாக வலம் வந்த ஜானகி அவர்களுக்கு தற்பொழுது என்ன ஆனது, மேலும் அவரது உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானதன் மூலமாக அவரது ஒட்டுமொத்த சாதனைகளையும் தெரிந்து கொள்வோம். 1957ஆம் ஆண்டு விதியின் விளையாட்டு என்ற தமிழ் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் பாடகியாக தனது பயணத்தை தொடங்கினார். மிக சிறிய குழந்தை முதல் வயதான பாட்டி வரை எந்த வயது கதாபாத்திரத்திற்கு ஏற்ப தனது குரலை மாற்றி பாடும் அபார திறமையும் கொண்டவர். 4 முறை தேசிய விருதுகளையும் பல்வேறு மாநில அரசுகளின் 33 விருதுகளையும் பெற்றுள்ளார். கிட்டத்தட்ட 2013ஆம் ஆண்டு மத்திய அரசு வழங்கிய பத்மபூஷன் விருது ஏற்கவும் மறுத்தார். தனக்கு மிகவும் தாமதமாக இந்த விருது வழங்கப்படுவதாக அவர் வருத்தமும் தெரிவித்தார். ஒரு மத்திய அரசு வழங்கக்கூடிய விருது வேண்டாம் என்று கூறும் அளவிற்கு தனது திறமையின் மீது நம்பிக்கை வைத்திருந்த பாடகி என்ற பெருமையும், அதுவும் பெண் என்ற பெருமையையும் கொண்ட ஒரே பாடகி என்றால் அது ஜானகி அவர்கள் மட்டும்தான். 2016ஆம் ஆண்டு திரைப்படங்களில் பாடுவதிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். 2018ஆம் ஆண்டு பண்ணாடி என்ற தமிழ் படத்திற்காக மீண்டும் அவர் ஒரு பாடலை பாடினார். இது அவரது ஓய்வு பெறுவதை அறிவித்ததற்கு பிறகு அவர் பாடிய பாடலாகும். ஆனால் தற்பொழுது கேரளாவில் அவர் தற்பொழுது மிகவும் வயது மூப்பின் காரணமாக மருத்துவ உபகரணங்கள் இல்லாமல் அவரால் ஒரு நொடி கூட இருக்க முடியாது. மேலும் அவரது உறவினர்கள், பிள்ளைகள் அனைவருமே கவனித்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட பல கோடிகள் சொத்துக்களை சேகரித்தாலும் தற்பொழுது இருக்கக்கூடிய நிம்மதி அவரது பிள்ளைகள் தான் என்றும் கூறியுள்ளார். மேலும் தன்னை வளர்த்து ஆளாக்கிய சென்னைக்கு அவர் ஒரு முறை வர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். ஆனால் மருத்துவர்கள் சென்னைக்கு வருவதற்கு அனுமதி கிடையாது, உடல்நிலை மிகவும் மோசமாக மாறிவிடும் என்று எச்சரிக்கையும் செய்துள்ளனர். இருந்தாலும் கூட தனது ஒட்டுமொத்த சாதனையை கொண்டு வந்த அந்த இடத்தை நான் பார்க்க வேண்டும், நான் வாழ்ந்த இடத்தை ஒருமுறை பார்க்க வேண்டும் என்பதற்காக குடும்பத்தினர்களிடம் கூறியுள்ள நிலையில் இன்று இரவு சென்னைக்கு வருகிறார் பாடல் ஒட்டுமொத்த பிரபலமான பாடகி ஜானகி அவர்கள். உங்களுக்கு ஜானகி பாடிய பாடல் எது பிடிக்கும் என்பதை கமெண்டில் கூறுங்கள்.